நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் ஆகஸ்ட் மாத ராசி பலன் கேட்கறதுக்காக வந்த உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும்னு நான் வணங்குற அந்த சிவபெருமானையும் எல்லா சித்தர் பெருமகன்களையும் வணங்கிக்கிட்டு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான ராசி பலன் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை பிரதோஷத்தில் பிறகுது. சிவபெருமானுக்கு உகந்த தினத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. சூரிய பகவான் சந்திரனோட வீட்டில் இருக்கார். கடகராசிங்கிறது சந்திரனோட வீடு. 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசிக்கு போய் ஆட்சியில் உட்கார போகிறார். அதோட செவ்வாய் ரிஷபராசியில் குரு பகவானோட சேர்ந்துக்கிட்டு குருமங்கல யோகத்தை கொடுக்குறார். அசுர குருவோட வீட்டில் தேவகுரு இருக்கார், கூடவே செவ்வாய் சேர்ந்துருக்காரு. புத்தி காரகன், நம்மளோட சிந்தனைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த மாத தொடக்கத்தில் பலமிழந்து வக்கரம் அடைஞ்சு கடகராசியில் இருக்கார். 13ஆம் தேதிக்கு மேலே ஒரு வக்கர நிவர்த்தி ஆயிடுறாரு, பலம் அடைஞ்சிடுறாரு. அதே மாதிரி அசுரகுருன்னு சொல்லப்படுற சுக்கிர பகவான் சூரிய பகவானோட வீடான சிம்மத்தில் இருந்துக்கிட்டு 26ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் கேதுவோடு சேர போகிறாரு. குரு பகவான் ரிஷபராசியில் உட்காந்துருக்கார். சனி பகவான் தன்னோட சொந்த வீட்டில் நீதிகாரகன் கும்பராசியில் ஆட்சியாகவும் வக்கரமாகவும் பலமிழந்து போய் இருக்கார். ராகு குருவோட வீட்டில் மீனத்தில் உட்காந்துருக்காரு. கேது புதனோட வீட்டில் கன்னிராசியில் உட்காந்துருக்கார். இதுதான் இந்த நவ கிரகங்களோட அமைப்பு, ராசி மாற்றம் அப்படிங்கிறது. இதை நாம் சரியாக கணிச்சா மட்டும்தான் இந்த மாதத்துக்கு உண்டான பலனை துல்லியமாக சொல்ல முடியும். சரி, உங்களோட ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் கிடைக்க போகுது? மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, மகர ராசி வாழ்க்கை அப்படிங்கிறது மகர வாழ்க்கை நரக வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான். நீ நகரத்துக்கு போனாலும் நரகம்தான், கிராமத்துக்கு போனாலும் நகரம்தான். நீ நகரத்துக்கு போனாலும் நரகம்தான், கிராமத்துக்கு போனாலும் நரகம்தான். அதே நேரத்தில் மகரம் அப்படிங்கிறது சிகரம் தொடாமல் இருக்கவே இருக்காது. பிற்பகுதி வாழ்க்கையை நல்லபடியாக வாழக்கூடிய, உச்சம் தொடக்கூடிய, சிகரத்தை தொடக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா மகர ராசிக்காரர்களாக தான் இருப்பீங்க. 40 வயசு 42 வயசை கடந்த பிறகு தான் மகர ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கை அப்படிங்கிறதே இருக்கும். அது வரைக்கும் கடுமையான கஷ்டம் அப்படிங்கிறது தான். அதுவும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வெளியே சொல்ல வேண்டிய இல்லை, சத்தம் போடாமல் ரூமை சாத்திக்கிட்டு அழுகுற மாதிரி தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நீங்கள் நுழையிறீங்க. வந்த கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7.5 சனி தான். அது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். ஆனால் நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க மகர ராசிக்கு அதிபதியே சனி தான், அதனால் மகர ராசிக்கு பெருசாக கஷ்டம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. சனி பகவான் நீதிக்காரகர். தான் வீட்டுக்கு ஒரு நியாயம், அடுத்தவங்க வீட்டுக்கு ஒரு நியாயம்லாம் கிடையாது. அடித்தா எல்லாருக்கும் ஒரே அடி தான். நியாய தர்மத்தெல்லாம் மாற்றுக்கிறதுக்கே வேலை கிடையாது. அந்த மாதிரி தான் அடிப்பார். அப்படிப்பட்ட சனி பகவான் இப்போ 2வது வீட்டில் வக்கரம் அடைஞ்சு போயிருக்கார். ராசிக்கேதிபதி வக்கரம் அடைகிறதே கஷ்டம், நமக்கு பலம் போயிடுச்சு. இவர் தனாதிபதியும் இவர் தான். அவர் இப்போ ரெண்டுமே சேர்ந்து வக்கரம் அடைகிறார். அப்படிங்கும்போது கொஞ்சம் உடம்புல பிரச்சனை கொடுக்கும். கொஞ்சம் வீட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு குப்பை கூலம், ஏதோ ஒரு துர்நாற்றம், இப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பேச்சுலர் ரூமில் இருக்கிற மாதிரி தான் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்கும். நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவான அந்த சிந்தனை, நேர்மறை ஆற்றல் அப்படிங்கிறதே இருக்காது. என்னமோ போடா, என்னமோ நடக்குது, இப்போது இதுக்கு மேலே எல்லாத்தையும் கடவுள் கையில் ஒப்படைச்சிட்றேன், நானும் எவ்வளோ தான் போராடி பார்ப்பேன், நானும் எவ்வளோ நல்லது செய்கிறேன், 10 ரூபா என்கிட்ட இருக்கிறதுல கூட புண்ணியம் பண்ணுறேன், போகிறேன் வரேன், அதையும் தாண்டி நமக்கு கஷ்டம் நடக்குதுன்னா என்ன பேசிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்போடு இந்த ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே நுழையிறீங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவானை தான் ஏற்கனவே சொல்லியாச்சு, ராசிக்கு அதிபதி வக்கரத்தில் கிடக்கிறார். சுப விரய செலவுகளும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு நன்மை அப்படிங்கிறதும் இருக்குது. குரு பகவானோட இடம் அப்படிங்கிறது, குரு பகவான் 5வது வீட்டில் இருக்கார். பிள்ளைகள் வழியில் விரைய செலவுகளை கொடுத்தாலும் கூட பிள்ளைகளால் பெருமையும் நமக்கு சேர்த்து கொடுப்பார். பிள்ளைகள் நல்லா படிக்கும், போட்டிகளில் ஜெயிச்சுட்டு நமக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். பள்ளிக்கூடத்தில் போய் பிள்ளைகளை பற்றி விசாரித்தோன்னா ஆகா ஓகோன்னு புகழ்வாங்க. அதுமாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். இப்படி பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி ராசிக்கு 5வது வீட்டில் குரு பகவானோட சேர்ந்துக்கிட்டு செவ்வாயும் குருமங்கல யோகத்தை கொடுக்குறாரு. ராசிக்கு குரு விரையாதிபதி, செவ்வாய் லாபாதிபதி, 2 பேரும் சேர்ந்து 5வது வீட்டில் இருக்காங்க. அப்படிங்கும்போது இடம் வாங்குவதற்காகவும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குறதுக்காகவும் கொஞ்சம் பணத்தை செலவு பண்ணுவீங்க. திடீர்னு எங்கே இருந்தாலும் பணம் வந்துடும், நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அடையா ஜோசியரை நான் அன்றாட சோத்துக்கே தள்ளாடிட்டு கிடக்கிறேன், நான் எங்கே இடம் வாங்குறது, நான் எங்கே நகை வாங்குறது அப்படின்னு.
ஆனால் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அதனால் காசு பணம் வந்துடும், கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஏதாவது ஒரு பொருள், விலை உயர்ந்த பொருள், ஒரு நகைக இல்லை ஒரு இடம் மனை ஏதாவது ஒன்று வாங்கி போட்டுருவீங்க. அதுக்கு நேரம் நல்லா இருக்குது. அதுமாரி குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசியில் விழுது அப்படிங்கும்போது இவ்வளோ கஷ்டத்துலேருந்தும் உங்களை கொஞ்சம் காப்பாற்றி விட்டுரும். எது வந்தாலும் பார்த்துக்கலாம்டா அப்படின்னு குரு பார்வை வந்து சமாளித்து கொடுத்துரும். தலைக்கு வந்து தலைப்பையோட போச்சு அப்படிங்கிற மாதிரி. அதோட ராசிக்கு 3ல் விஷப்பாம்பு ராகு இருக்குது. அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் விஷமான பாம்பு இருக்குது. ஒரு நல்ல பாம்பு படம் எடுத்து எதிரிகளை பார்த்து சீர்னா எப்படி இருக்கும்? பாம்பை பார்த்தா படையே நடுங்கும்பாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தைரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல ராகு உட்காந்துருக்கார். அப்போ 100 பேர் வந்தாலும் உங்களை கிட்டக வர்ற வரைக்கும் தான், கிட்டக வந்து பார்த்துட்டா 5 தான் ஓடணும். அந்த அளவுக்கு எதிராளிகளை வீழ்த்தக்கூடிய சத்துரு சம்ஹார பலம் அப்படிங்கிறத ராகு கொடுக்குறாரு. மாரி கடகராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்கரம் அடைஞ்சிருக்காரு. 13ஆம் தேதி தான் அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்போ ஆகஸ்ட் 13 வரைக்கும் ராசிக்கு 6க்கும் 9க்கும் அதிபதியான புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கார். 6க்கு அதிபதி வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிறது யோகம்தான். உங்களோட கை கொஞ்சம் ஓங்கும், எதிராளிகளை நீங்கள் சமாளிக்கலாம், எதிராளிகளை மிரட்டுவீங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறோன்னா கூட வேலை செய்கிறலாம் நம்ம பேச்சை தான் கேட்கணும். நம்மளை விட மேலதிகாரி இருந்தாலும் அவங்க பக்கம் யாரும் இருக்க மாட்டாங்க, உங்கள் பக்கம் தான் நிற்பாங்க. மேனேஜரே வந்தாலும் சரி, நான் சொன்னால் தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு எல்லாரும் உங்கள் பக்கம் நிற்பாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாரும் கூடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு உங்களை சுற்றி ஒரு கூட்டம், அன்பு கூட்டம் ஒன்று உங்ககிட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அதுமாரி ஆரோக்கிய தொல்லை ரண சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொன்ன மருத்துவர்கள் கூட அதெல்லாம் தேவையில்லப்பா, சாதாரண மருந்து மாத்திரையில் குணமாயிடும் அப்படின்ட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நேரமும் நல்லா இருக்குது. அதே நேரம் ராசிக்கு பாக்கியாதிபதியாக புதன் இருக்கிறதால கொஞ்சம் மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் செய்ய வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கிறதில்ல, செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறதில்ல. செய்யலாமா வேணாமா, செய்யலாமா வேணாமா, 100 பேர்த்திட்ட கருத்து கேட்டு பார்த்துட்டு ஒன்றையும் செய்யாமல் ஓரமாக உட்காந்து கிடக்கிறது. இதை கொஞ்சம் மாற்றிங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்கிறதுனா செஞ்சு பண்ணணும், வேணான்னா ஒதுங்கிக்கணும். போட்டு குழப்பிட்டு மனசுக்கு எடுத்துக்கிட்டு நம்ம அலைய வேண்டியதில்லை. இதால் தேவையற்ற மன உளைச்சல் தான் ஏற்படும், பார்த்துங்க. அதோட சிம்மராசியில் சுக்கிரன் இருக்கார். அஷ்டமத்துக்கு போயிட்டார். 5க்கும் 10க்கும் அதிபதியான சுக்கிரன். அவர் கொஞ்சம் பிரச்சனையை கொடுப்பார். ஏன்னா அஷ்டமத்தில் சுக்கிரன் போனார்னா கொஞ்சம் தேவையில்லாத விரைய செலவு கொடுப்பார். அதுமாரி மறைமுக எதிர்ப்புகள், நம்மளை சுற்றி நமக்கு தெரியாமலே எதிராளிகள் விரோதிகள் இருப்பாங்க. எவன் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறானோ அவன் தான் கெட்டவனாக இருப்பான். நீங்கள் யாருக்கு பார்த்து செஞ்சீங்களோ அவன் தான் உங்களை முதுகில் குத்துவான். அதுமாரி மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறதால குடும்பம் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களோட ரகசியங்களை பகிர்ந்துக்காதீங்க. நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், குடும்ப சூழ்நிலை என்ன, பசங்க என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையும் கொஞ்சம் ரகசியங்களை காக்கிறதுக்கு பழகிங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் நல்லது. அதுமாரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. அரசியல் ரீதியாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அரசியலை வச்சு 10 ரூபா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, அரசியலில் விட்டகாசை பிடிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமும் கூட இந்த காலகட்டத்தில் இருக்குது. விவசாயத்துக்கு ஆதிபந்தம் கொண்ட செவ்வாய் குருமங்கல யோகத்தோடு 5ல் இருக்காருங்கிறதால விவசாயிகள் என்ன வேணாலும் செஞ்சு பார்த்துடலாம். பூர்வீக சொத்தை கையில் கொடுக்கக்கூடிய இடத்துல செவ்வாய் இருக்கார் குருமங்கல யோகத்தோட. அப்போ பூர்வீக சொத்து பாகம் பிரிக்கிறது, பூர்வீக சொத்தை விற்று பார்க்கணுன்னா விற்று பார்த்துட்டு வேறு இடம் வாங்குறது, இல்லை பூர்வீக சொத்து எப்பயாவது முன்னாடி கைவிட்டு போயிருந்ததுன்னா இப்போ அதை போய் விலை பேசுறது, இல்லை வழக்கு ஏதாவது தோற்றுட்டு தான் மேல்முறையீடு செய்கிறது, இந்த மாதிரி இனங்கள்லாம் வெற்றி கிடைக்கும். தொழில் கொஞ்சம் உட்காந்து ஏந்திரிக்கும். அது சனி பலம் இழந்து போய் கிடைக்காரு இல்லையா, அதனால தான் கொஞ்சம் உட்காரும், 10 ரூபா கிடைக்கும், திடீர்னு கிடைக்காம போயிடும். அதாவது ஒரு நல்ல நிலையான தன்மை அப்படிங்கிறது இருக்காது. இதை நம்பி 10 ரூபா செய்யவும் முடியாது, விட்டுட்டு போகவும் மனசு வராது. எந்திரிச்சு உட்காந்து எழுந்திரிக்கும். அதனால் தொழிலில் பெருசாக ரிஸ்க் எடுக்க வேண்டியதில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. சனி பலம் அடைஞ்ச பிறகு உங்கள் தொழிலும் பலமடையும், நீங்களும் நல்ல வளர்ச்சி அடையலாம். குரு பகவானோட பார்வை ராசிக்கு இருக்குது, நல்லதே நடக்கும். மற்ற மாதங்களை பொறுத்த கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதம் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உங்களுக்கு ஒரு நேர்மறை ஆற்றல் கிடைக்கும். எது வந்தாலும் நான் பார்த்து கொண்டாங்கிற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். தினமும் குளிச்சு முழுவிட்டு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமையில் அனுமன் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, சனி பகவான் வழிபாடு செய்யணும். சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. கருப்பு நிற வாயில்லா ஜீவராசிகளுக்கு உணவளியுங்க. அது ஆடோ, பூனையோ, நாயோ, யானையோ, கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு உணவளியுங்க. ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.